அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு வந்து யூனிட் 3லையும் கவர் ஆகும், யூனிட் 6லையும் கேட்டிருப்பாங்க. ஸோ யூனிட் 3ல கேட்டிருக்கிறது இந்தியா முழுமைக்கும் நடந்த அந்த தொடக்க கால எழுச்சிகளை பற்றி இருக்கும். யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் நடந்த அந்த கிளர்ச்சிகள் எழுச்சிகள் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த 50 வினாக்களுக்கு எத்தனை கொஷின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா: தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகப்படுத்திய மதுரை நாயக்க மன்னர் யார்? தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை முதல்ல அறிமுகப்படுத்திய மதுரை நாயக்க மன்னர் யார்? ஆன்சர் பாருங்க, விஸ்வநாத நாயக்கர். இவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது 1529 தான் விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரை நாயக்கராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிர்வாகத்தை எப்படி சீர்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து அவருடைய அமைச்சராக இருந்த அரியநாத முதலியார் அப்படிங்கிறோட ஆலோசனை பண்ணும்போது அவர் கொடுத்த ஐடியாவில் தான் இந்த பாளையக்காரர் முறையை உருவாக்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் ஒரு 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. அவங்க ஆட்சி பகுதியை 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. நாட்டோட பாதுகாப்புக்காகவும் வரிகளை முறைப்படி வசூலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வராங்க. அடுத்தது, பாளையக்காரர் முறையின் கீழ் ஒட்டுமொத்தமாக எத்தனை பாளையங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது? பாளையக்காரர் முறை கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்தாங்க. நான் மேலே கொஸ்டின்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காவல் காக்கும் உரிமை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த வினா: கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை எதிர்த்து நின்ற முதல் இந்திய புரட்சியாளர் யார்? கிழக்கிந்திய கம்பெனினா ஆங்கிலேயர்கள், அவங்களை எதிர்த்து நின்ற முதல் இந்திய புரட்சியாளர் யார்? புலித்தேவர் தான். புலித்தேவர் அப்படிங்கிறவர் தான் எதிர்த்து நிற்கிறார். ஸோ ஏன்னா அவங்க கேட்குற வரியை வந்து கொடுக்கறதுக்கு இவர் மறுக்கிறாரு. அதுக்காக ஆயுதம் ஏந்தியும் போராடுறாரு. ஓகேங்களா? இவர் வந்து இந்த நெற்கட்டான் செவ்வல் அப்படிங்கிற ஒரு பாளையத்தோட மன்னராக இருப்பார். நெற்கட்டான் செவ்வல். அடுத்தது, 1755 மாஃபூஸ் கான் மற்றும் கர்னல் ஹெரான் ஆகியோர் நெற்கட்டான் செவ்வல் கோட்டையை முற்றுகையிட சென்றபோது அவர்களுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருந்த பாளையக்காரர் கூட்டுப்படை எது? அதாவது நெற்கட்டும் செவ்வல்னு நம்ம புத்தகத்தில் படிப்போம். உண்மையான பேர் நெற்கட்டான் செவ்வல். ஓகேங்களா? புத்தகத்தில் படிக்கிறது நெற்கட்டும் செவ்வல்னு உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் குழப்பம் அடையாதீங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா மேற்கு பாளையம். இந்த பாளையக்காரர்கள் தான், இந்த பாளையக்காரரோட கூட்டுப்படை வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ பாளையங்கள், தமிழ்நாட்டில் இருந்த பாளையங்கள் வந்து 2 பிரிவாக இருக்கும். ஒன்று புலித்தேவர் தலைமையிலான மறவர் பாளையங்கள் அப்படின்னும், மேற்கு பாளையங்கள், புரியுதுங்களா? அதாவது நெற்கட்டான் செவல், சிவகிரி, ஊத்துமலை, தலவன் கோட்டெல்லாம் அவரோட தலைமையில் இருக்கும். இன்னொன்று கட்டபொம்மன் தலைமையிலான இந்த தெலுங்கு பேசும் பாளையங்கள், இதெல்லாம் கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், சாத்தூர் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கும், கிழக்கு பாளையம். ஸோ இதில் மாஃபூஸ் கானை எதிர்த்தது மேற்கு பாளையம், புலித்தேவரோட தலைமையில் இருந்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக புலித்தேவரால் உருவாக்கப்பட்ட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த முதன்மையான பாளையம் இது. ஸோ இவங்க ஆங்கிலேயர் எதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதில் நான்லாம் சேர மாட்டேன், நான் ஆங்கிலேயருக்கு தான் ஜிங்ஜாங் போடுவேன்னு சொன்ன ஒரு பாளையம் இது அப்படின்னா சிவகிரி பாளையம் தான் முதல்ல காட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு புலித்தேவர். ஓகேங்களா? அதில் இது நான் சேர முடியாது அப்படின்னு சொல்லுது. பாஞ்சாலங்குறிச்சி, சிவகிரிலாம் நான் இதில் சேரலை அப்படின்னு ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்படுது. பாஞ்சாலங்குறிச்சி நடுநிலையாக இருக்கேன் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு போயிடுச்சு. சிவகிரி நான் சேர முடியாது, ஆங்கிலேயருக்கு பக்கம் போயிடுறேன்னு போயிடுச்சு. அடுத்த வினா: புலித்தேவருக்கு ஆதரவாக போரிட்ட 3000 வீரர்களை கொண்ட களக்காடு போரில் மாபூஸ் கானின் படைகளை தோற்கடிக்க உதவியவர்கள் யார்? புலித்தேவருக்கு ஆதரவாக போரிட்ட 3000 வீரர்களை கொண்ட களக்காடு போரில் மாபூஸ் கானின் படைகளை தோற்கடிக்க உதவியவர்கள் யாரு? திருவிதாங்கூர் மன்னர் இருக்கார்ல, அவருடைய படைகள் தான் உதவிச்சு. இப்போ மாஃபூஸ் கானும் ஆற்காட்டு நவாப்போட படைகளும் நெல்லையை வந்து தாக்க வருது. இப்போ புலித்தேவருக்கு ஆதரவாக அந்த திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2000 வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. இதனால தான் புலித்தேவரோட படை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி அந்த 3000 வீரர்களோட ஜெயிக்கிறாங்க. அப்போ அடுத்த வேணா 7:
ஆங்கிலேய படைத்தளபதி யூசுப் கான் மருதநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. புலித்தேவரின் முக்கிய கோட்டைகளான நெற்கட்டான் செவ்வல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகியவற்றை கைப்பற்றிய ஆண்டு என்ன? யூசுப் கான் என்ன பண்ணுறாருனா புலித்தேவரோட இந்த நெற்கட்டான் செவ்வல், வாசுதேவ நல்லூர், பனையூர் இந்த இடத்தெல்லாம் கைப்பற்றுறாரு, அந்த கோட்டைகளெல்லாம். எந்த வருஷம்னா 1761 மே 16 1761 மே 16 கைப்பற்றுவார். ஸோ இவர் தான் கம்பெனி படையோட தளபதி அப்போ. ஓகேங்களா? ஸோ முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கைப்பற்றுவார். அடுத்த வினா 8. ஆங்கிலேய அரசுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கம்பெனிக்கு துரோகம் இழைத்தமைக்காக 1764 தூக்கிலிடப்பட்ட ஆங்கிலேய படைத்தளபதி யாரு? யூசுப் கான் தான் தூக்கிலிடப்படுவார். அந்த மருதுநாயகம் அப்படிங்கிறவர் தான், கான் சாஹிப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதாவது புலித்தேவர்களை கைப்பற்றிய யூசுப் கான் என்ன பண்ணுறாருன்னா பாளையக்காரர்களோட கம்பெனியோட அனுமதி இல்லாமல் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவார். ஸோ இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பெனிக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன்னு 1764 அவரை தூக்கில் போட்டுருவாங்க. அடுத்த வினா யூசுப் கானின் மறைவுக்கு பிறகு புலித்தேவர் மீண்டும் நெற்கட்டான் செவலை கைப்பற்றினாலும் 1767 அவரை தோற்கடித்து நாட்டை விட்டு துரத்திய ஆங்கிலேய அதிகாரி யாரு? யூசுப் கான் செத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் புலித்தேவர் வந்து சண்டை போட்டு அந்த நெற்கட்டான் செவலை கைப்பற்றுவார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1767 அவர் தோற்கடிச்சு நாட்டை விட்டு துரத்திய அதிகாரி யாருன்னா கேப்டன் காம்பல் அப்படிங்கிறவர் தான். கேப்டன் காம்பல் அப்படிங்கிறவர் தோற்கடிப்பார். ஸோ புலித்தேவர் என்ன பண்ணுவார்னா நாடோடியாக போயிடுவார் தோற்றதுக்கப்புறம் யூசுப் கான்கிட்ட. அதுக்கப்புறம் திருப்பி யூசுப் கான் போனதுக்கப்புறம், யூசுப் கான் இறந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து திருப்பி பிடிப்பார். அப்புறம் 1767 தான் அவரை தோற்கடிக்கிறாரு கேப்டன் காம்பல் அப்படிங்கிறவர். திருப்பியும் தலைமறைவாக போயிடுவார். ஓகேங்களா? ஆனால் அப்பயே இறந்துடுவார். திருப்பி அவர் ஜெயிச்சதா வரலாறு இல்லை. அடுத்த வினா 10. ராமநாதபுர மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்து இந்தியாவின் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண் அரசி யாரு? ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்து இந்தியாவின் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண் அரசி யாரு? ஆன்சர் என்ன? வேலு நாச்சியார். இவங்களுக்கு சிலம்பம் தெரியும், வாழ்வீச்சு தெரியும், குதிரை ஏறும், பல மொழிகளை வந்து கற்றுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 1857 தான் ஜான்சி ராணி அப்படிங்கிற ஒரு அர்த்தங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1780 இவங்க வந்து வெள்ளைக்காரங்களை அடித்து விரட்டினவங்க. ஓகேங்களா? முதல் வெற்றியை பதிவு பண்ணவங்கன்னு சொல்லலாம். இறக்குற வரைக்கும் வெற்றியாளராகவே இருந்தாங்க. வேலு நாச்சியாரின் கணவரான சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் 1772 ஆங்கிலேய படைகளால் எந்த இடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார்? வேலு நாச்சியாரின் கணவரான சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் 1772 ஆங்கிலேய படைகளால் எந்த இடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார்? காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல. ஸோ ஆற்காட்டு நவாப்போட படைகளும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் சிவகங்கையின் மீது திடீர் தாக்குதல் நடத்துது. ஓகேங்களா? திடீர் தாக்குதல் வந்து நடத்தினாங்க. இதில் காளையார் கோயிலில் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க 2 பேருக்கும். ஸோ அந்த போரில் தான் இவர் வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கணவரின் மறைவுக்கு பின் இந்த வினாவை பார்க்க. வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பிச் சென்று 8 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் கோபாலநாயக்கர் ஆதரவில் கோட்டையில் வாழ்ந்தார்? கணவரின் மறைவுக்கு பின் வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பி போய் 8 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் கோபாலநாயக்கர் ஆதரவில் கோட்டையில் வாழ்ந்தார். ஸோ யாருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வேற, ஆதரவு கொடுத்தவர் அப்படிங்கிறது வேற. ஆதரவு கொடுத்தவர் திண்டுக்கல் கோபாலநாயக்கர். பாதுகாப்பு நீங்கள் வச்சிருக்கியான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்விங்க. ஸோ யாருன்னா ஹைதர் அலியோட பாதுகாப்பில். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதை அடுத்த வினாவில் பார்க்கலாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த 13வது வினாவுக்கு வந்துடுவோம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிப்பதற்காக தன் உடலில் தீ வைத்து கொண்டு கம்பெனியின் வெடிமருத்து கிடங்கிற்குள் குதித்த உலகின் முதல் தற்கொலை படை தியாகி யாரு? குயிலி அப்படிங்கிற பெண் தான். இவங்க வேலு நாச்சியாரோட பெண் படை பிரிவான உடையாள் பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க. 1780 சிவகங்கை கோட்டையில் இருந்த அவங்க ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கை அழிக்க ஸோ அவங்களோட உடம்புல நெய்யை ஊற்றிக்கிட்டு உள்ளே பாஞ்சி அதை தகர்த்தடிப்பாங்க. அதனால தான் ஈஸியாக வேலு நாச்சியார் வெற்றி பெறுவாங்க. இதுதான் நம்மளுடைய வரலாற்றில் முதல் மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது.
வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட உடையாள் என்ற மேய்த்தல் தொழில் செய்த பெண்ணின் நினைவாக நாச்சியார் எதை நட்டு வைத்தார்? நடுகள் நடுவாங்க, வீரக்கல். ஓகேங்களா, வீரர்களுக்கு நடுறது தான் அது. ஸோ இவங்க தப்பிச்சு போவாங்களா, அந்த 8 வருஷம் தலைமறைவாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு இருக்கிற அந்த உணவு தண்ணீர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவ சொல்ல மாட்டா. ஸோ அதனால் அவங்கள கையை காலெல்லாம் வெட்டி கொண்டு போட்டுருவாங்க. இதை கொஞ்ச நாள் கழித்து ஜெயிச்சதுக்கப்புறம் தெரிய வந்து அவங்க இந்த சிறப்பை பண்ணுவாங்க. அடுத்தது, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் மீட்டு அரசியாக முடிசூடி கொண்ட போது அவருக்கு படை தளபதிகளாக உறுதுணையாக நின்றவர்கள் யார்? உறுதுணையாக நின்றவர்கள் மருது சகோதரர்கள். சின்ன மருது, பெரிய மருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதர் அலி படை உதவி, கோபால நாயக்கரோட ஆதரவு, அப்புறம் அவங்கள்ட்ட இருந்த தளபதிகளான அந்த பெரிய மருது, சின்ன மருது. ஸோ இவங்களுடைய வீரத்தால் தான் 1780 சிவகங்கையை அவங்க வெற்றிகரமாக மீட்கிறாங்க. அடுத்த வினா, வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது எத்தனையாவது வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? 30வது வயதில் பொறுப்பேற்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சியோட மன்னராக. அதாவது ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனோட மறைவுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ள வராரு பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக. அடுத்த வினா, 1798ஆம் ஆண்டு நிலவரப்படி கட்டபொம்மன் ஆங்கிலேய கம்பெனிக்கு செலுத்த வேண்டியிருந்த மொத்த வரி நிலுவத் தொகை எவ்வளவு? 3310 பகோடாக்கள். 3300 பகோடாக்கள் வந்து பேலன்ஸ் வச்சிருந்தார் 1798 அந்த காலகட்டங்களில். ஓகேங்களா. கட்டபொம்மனை தன்னை வந்து சந்திக்குமாறு நெல்லை ஆட்சியர் ஜாக்சன் உத்தரவிட்டும் நீண்ட அலைக்கழிப்புகளுக்கு பிறகு இறுதியாக அவர்கள் எங்கு சந்தித்து பேசினர்? ராமநாதபுரத்தில் சந்தித்து பேசுவாங்க. ஸோ ராமநாதபுரம் அரண்மனையில், ராமநாதபுரம்னு சொன்னேன்னா அங்கே நெல்லை கலெக்டர் அந்த காலின் ஜாக்சனும் கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு பல இடத்துல உத்தரவிடுவார். அப்புறம் அங்கே போனால் அங்கே இருக்க மாட்டார், அவமதிப்பார். அதுக்கப்புறம் 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தில் சந்திப்பு நகழுது. ஸோ அதுக்கு அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனை ஒரு 3 மணி நேரம் நிற்க வச்சு தான் பேசுவாராம். ஓகேங்களா. அதனால ஆத்திரமடைஞ்சு தான் அவரை தாக்குவார் கட்டபொம்மன். ராமநாதபுரம் அரண்மனை சந்திப்பின் போது ஏற்பட்ட மோதலில் ஆங்கிலேய அதிகாரி லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டார். அப்போது கைது செய்யப்படவிருந்த கட்டபொம்மன் தப்பிக்க உதவிய அவரது தம்பி யார்? ஊமத்துறை வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ராமநாதபுரம் அரண்மனைக்கு போவார். ஆனால் ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா, இவரை எப்படியாவது தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அதனால் சண்டை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முற்படும் போது கம்பெனி அதிகாரியாக இருந்த கிளார்க் அப்படிங்கிறவர் கொல்லப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கைது செய்ய போகிற நேரத்தில் அவனுடைய தம்பி என்ன பண்ணுவார்னா, அவன் வீரர்கள்லாம் வச்சுட்டு கோட்டைக்குள்ளே பூந்து அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அண்ணனை தப்பிக்க வச்சுருவார். ஆனால் அவருடைய அமைச்சராக அந்த சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் பிடிபட்டுருவார். அப்போ ராமநாதபுரம் சம்பவத்தை விசாரித்த சென்னை கவுன்சில் குழு ஆட்சியர் ஜாக்சன் தவறு செய்ததை உணர்ந்து அவரை பணியிடக்கம் செய்துவிட்டு புதிய ஆட்சியாளராக யாரை நியமித்தது? ஸோ இது மாதிரி அலக்கழிச்சது, மரியாதை குறைவாக நடத்தினதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். அதனால் ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரை போட்டாங்கன்னா எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிறவரை போடுவாங்க. எஸ்ஆர் லூஷிங்டனை போடுவாங்க. ஸோ இவர் தான் ராமநாதபுரம் சம்பவத்தை பற்றி கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் எழுதுவார். இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு. விசாரணை குழு ஜாக்சன் துறை ஆணவமாக நடந்து கொண்டதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஷிங்டன் புதிய கலெக்டராக போடுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த 1799 செப்டம்பர் 5 அன்று கம்பெனி படைகளை திரட்டி வந்த ஆங்கிலேய மேஜர் யார்? மேஜர் பானர்மேன் அப்படிங்கிறவர். மேஜர் பானர்மேன் அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு பணியை மறுக்கிறார். அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு நிகழ்வுகளால் பணியை மறுக்கிறாரு. மருது சகோதரோட கூட்டணி வைக்க முயல்றாரு. ஜெயிச்சிடலாம், ஏன்னா அவங்களாம் அடித்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறதால அவங்களோட கூட்ட வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ 1799 மே மாதம் கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மன் மீது போர் தொடுக்க உத்தரவிடுறாரு. ஸோ அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த படைக்கு தலைமை தாங்கி வரவர் தான் மேஜர் பானர்மேன். பானர்மேன் கட்டபொம்மனின் கோட்டையை தாக்கிய போது கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் ஆங்கிலேய படைகளால் எங்கு வைத்து கைது செய்யப்பட்டார்? பானர்மேன் கட்டபொம்மனின் கோட்டையை தாக்கிய போது கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் ஆங்கிலேய படைகளால் எங்கு வைத்து கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல கைது செய்யப்படுறார். 1799 மே
5 அப்போ வந்து கைது செய்யப்படுவார். ஸோ அடுத்தது அந்த சண்டை நடக்குது, இவரை கைது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுவார். அது செப்டம்பர் 13, அதே வருஷம் செப்டம்பர் 13ஆம் தேதி நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறார். பாஞ்சாலங்குறிச்சி விழுந்த பிறகு தப்பியோடிய கட்டபொம்மனை பிடித்து தருமாறு ஆங்கிலேயர்கள் ஆசை வார்த்தை காட்டியதால் அவரை காட்டி கொடுத்த புதுக்கோட்டை மன்னர் யாரு? விஜயநகராத தொண்டைமான். விஜயநகராத தொண்டைமான் தான் காட்டி கொடுப்பாரு. அதாவது கோட்டையை பிடிச்சிட்டாங்க, இவர் ஓடிட்டார். கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை காடுகளுக்கு தப்பி போயிடுவார். கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மன்னருக்கு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு அறிவித்ததால் புதுக்கோட்டை ராஜா வந்த இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் என்னன்னா ஆளுங்களை அழைச்சிட்டு போய் கட்டபொம்மன் பிடிச்சி கொடுத்துருவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கயத்தாறு என்ற இடத்தில் பழைய கோட்டையின் முன் இருந்த புளிய மரத்தில் தூக்கிடப்பட்ட நாள் எது? 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு தூக்கில் போடுறாங்க அவரை. பாளையக்காரர்கள் முன்னிலையில் ஒரு விசாரணை நடக்கிற மாதிரி நடத்தி அங்கே வந்து தூக்கில் போடுவாங்க. அதுக்கப்புறம் 1799 அக்டோபர் 17 தூக்கில் போட்டதாகவும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 16 விசாரணை முடியும். தூக்கில் போட்டது நெல்லை கயத்தாறில் இருக்கிற ஒரு புளிய மரத்தில் தூக்கில் போட்டதா ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதில் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 16ங்கிறது அஃபிஷியல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததுனா கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வெடிமருந்து கிடங்கை தன் உயிரை தியாகம் செய்து அழித்த பாஞ்சாலங்குறிச்சியின் படையின் முக்கிய தளபதி யாரு? சுந்தரலிங்கம் அப்படிங்கிறவர் தான். ஸோ கட்டபொம்மனோட படைப்பிரிவில் ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவர் இந்த சுந்தரலிங்கம். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, கம்பெனி படையோட வெடிமருந்து அதை குயிலி பண்ணதை இவரும் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 26வது கொஸ்டினுக்கு போயிடலாம். சிவகங்கையின் சிங்கம் என்று போற்றப்படும் சின்னமருது மற்றும் அவரது அண்ணன் பெரியமருது ஆகிய இருவரும் யாருடைய அரசவையில் முக்கிய தளபதிகளாக இருந்தாங்க? முத்துவடுகநாதர் இவருடைய அரசவையில் முக்கிய தளபதிகளாக இவங்க இருப்பாங்க. ஸோ மன்னரோட மறைவுக்கு அப்புறமும் அவருடைய மனைவியான வேலு நாச்சியாரோட இணைஞ்சி அவங்களுக்கும் தளபதிகளாக இருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தரைமட்டமாக்கப்பட்டு ஊமத்துறையும் செவத்தையாவும் தப்பித்து வந்தபோது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கம்பெனிக்கு எதிராக 2ஆம் பாளையக்காரர் போரை வழிநடத்தியவர்கள் யார்? 1800, 801 இந்த காலகட்டங்களில் மருது சகோதரர்கள் தான் ஊமத்துறைக்கும் செவத்தையாவுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த வினா 1801 ஜூன் மாதம் மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக சாதி மதபேதமின்றி அனைத்து இந்தியர்களையும் ஒன்றிணைய அறைகூவல் விடுத்த பிரகடனம் எது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம். திருச்சிராப்பள்ளி பேரிருக்கை அப்படிங்கிறது தான். ஸோ 1801 ஜூன் மாதத்தில் இந்த பிரகடனம் வந்து வெளியிடப்படுது. இதில் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நவாப்போட அரண்மனை சுவத்துலேயும் ஒட்டுறாங்க, ஸ்ரீரங்கம் கோவில் சுவத்துலேயும் ஒட்டுறாங்க. தென்னிந்திய புரட்சி ஒடுக்கப்பட்ட பிறகு மருது சகோதரர்கள் இருவரும் ஆங்கிலேயர்களால் 1801 அக்டோபர் 24 அன்று எங்கு வைத்து தூக்கிலிடப்பட்டனர்? திருப்பத்தூர் கோட்டையில் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கில் போடுறாங்க. ஆங்கிலேயரோட இந்த நவாபின் நவீன படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அடித்து தூக்குறாங்க, மருது சகோதரர்களை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் தலைமறைவாகிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி 1801 அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போடுறாங்க. பாளையக்காரர்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்ட பிறகு 1801 ஜூலை 31 ஏற்பட்ட எந்த உடன்படிக்கையின்படி தமிழகத்தில் பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்து பிரிட்டிஷாரின் நேரடி ஆட்சி தொடங்கியது? கர்நாடக உடன்படிக்கையின்படி 1801 நடந்த கர்நாடக உடன்படிக்கை ஜூலை 31 1801 ஜூலை 31 அந்த உடன்படிக்கை போடப்படுது. அதாவது தமிழகத்தோட அந்த சிவில் மற்றும் இராணுவ அதிகாரமும் பிரிட்டிஷ் கிட்ட போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஜமீன்தார் முறை வருது. கொங்கு நாட்டு பகுதியில் பாளையக்காரராக இருந்து தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை கொண்ட ஆங்கிலேயரை எதிர்த்த மாவீரன் யார்? தீரன் சின்னமலை அவர்கள் தான். தீரன் சின்னமலை கொங்கு நாட்டில் ஈரோடு மேலப்பாளையம் பகுதியில் இருந்தவர் தான் இந்த தீர்த்தகிரி அப்படிங்கிறவர். ஸோ இவருக்கு எல்லாமே அத்துப்படி போர்க்கலையாக இருக்கட்டும், வீரம் எல்லாத்துக்குமே சிறந்தவராக இருந்திருக்கிறார்.
ஸோ இவர் மைசூர் திவான் இருக்கார்ல, அவருக்கு எதிராகவும் செயல்பட்டவர் தான் இந்த சின்னமலை. மைசூர் சுல்தானின் திவான் முகமது அலி வசூலித்து சென்ற வரிபணத்தை பிடுங்கிக் கொண்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் இருந்த சின்னமலை பணத்தை பறித்தான் என்று போய் சொல் என்று கூறியதால் இவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படிம்பாங்க. அந்த மைசூர் சுல்தான் யாரு? திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு போக வேண்டிய வரியை தான் இவர் பிடுங்குவார். ஏன்னா கொங்கு பகுதி அப்போ மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அடுத்து பாருங்க, 32 முடிச்சிட்டோமா? ஆங்கிலேய படைகளுடன் தீரன் சின்னமலை மோதி வெற்றி பெற்ற மிக முக்கிய 3 போர்க்களங்கள் எவை? காவிரி கரை போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி கரை போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காவிரி கரை போர் 1801, ஓடாநிலை 1802, அரச்சலூர் போர் 1804. ஸோ இதெல்லாமே கொரில்லா போர் முறையில் நம்ம ஆளுங்க ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் 1805 ஜூலை 31 அன்று எந்த கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டனர்? தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் 1805 ஜூலை 31 எந்த கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டன? சங்ககிரி கோட்டையில் தூக்கிலப்படுவாங்க. சங்ககிரி கோட்டையில் தூக்கிலப்படுவாங்க. அடுத்தது, ஸோ அதாவது சின்னமலையோட சமையல்காரனாக இருந்தால் நல்லப்பன் அப்படிங்கிறவர் தான் காட்டி கொடுப்பாரு சின்னமலையை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 31 பிடிச்சி சங்ககிரி கோட்டை உச்சியில் தூக்கில் போடுறாங்க எல்லாரையுமே, அவங்களோட சகோதரர்கள் எல்லாரையும். சிப்பாய் புரட்சி 1857 நடப்பதற்கு அரை நூற்றாண்டுக்கு முன்பே 1806 தென்னிந்தியாவில் வெடித்த முதல் சிப்பாய் புரட்சி எங்கு நடைபெற்றது? வேலூரில் நடக்குது. இந்திய முதல் சுதந்திர போர் அப்படின்னு 1857 மீரட் புரட்சியை தான் நான் சொல்லுவாங்கன்னா, அதுக்கு 51 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடத்திய முதல் திட்டமிட்ட ஆயுத புரட்சி அப்படின்னா 1806 ஜூலை 10 வந்த வேலூர் கோட்டையில் நடந்த புரட்சியே சொல்லலாம். 1806 வேலூர் புரட்சி வெடிப்பதற்கு உடனடி மற்றும் மிக முக்கிய காரணமாக அமைந்த புதிய இராணுவ தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய சென்னை மாகாண படைத்தளபதி யாரு? சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான். சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, புதிய இராணுவ விதியை கொண்டு வராரு. இந்தியர்கள் நெற்றியில் திருநீர், நாமம் இடக்கூடாது அப்படிங்கிறது, தாடி வைக்கக்கூடாது, விலங்கு தோளாலான சிலுவை சின்னம் பொறித்த புதிய தொப்பி அணியணும் அப்படின்லாம் சொன்னார். இதுக்காக புரட்சி வெடிக்குது. கில்லஸ்பி அப்படின்னு சொல்கிறவர். ஓகேங்களா? கிளாஸ்பின்னு இருக்குதுல, கில்லஸ்பி வேலூர் புரட்சியை ஒடுக்கிய பிறகு அதற்கு பொறுப்பேற்று இங்கிலாந்திற்கு திருப்பி அனுப்பப்பட்ட அப்போதைய சென்னை மாகாண ஆளுநர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது, ஏன்னா அவர் ஒழுங்காக சரி பண்ணலங்கிறதுக்காக அவர் ரிட்டர்ன் அடிச்சுப்பாங்க. 38வது கொஸ்டினுக்கு போயிடுறோம். வேலூர் கோட்டையின் உள்ளே சிறை வைக்கப்பட்டிருந்த மைசூர் சுல்தான் திப்பு சுல்தானின் எந்த மகன் புரட்சி வெடித்தவுடன் சிப்பாய்களால் புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டார்? பதே ஹைதர் தான். 1799 திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினரெல்லாம் வேலூர் கோட்டையில் சிறை வைப்பாங்க. புரட்சி வெடித்தவுடன் சிப்பாய்கள்லாம் திப்புவின் மூத்த மகனான அந்த பதே ஹைதரை புதிய மன்னராக அறிவித்து கோட்டையில் திப்புவின் மைசூர் புலிக்கொடியை ஏற்றுறாங்க. 1806 ஜூலை 10 அதிகாலையில் புரட்சி வெடித்த போது வேலூர் கோட்டையில் சிப்பாய்களின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியான முதல் ஆங்கிலேய உயர் அதிகாரி யாரு? கர்னல் ஃபேன் கோர்ட் அப்படிங்கிறவர். 1806 ஜூலை 10 அதிகாலை 2 மணிக்கு இந்த ஃபஸ்ட்டு அப்புறம் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள்லாம் துப்பாக்கி சூட்டை தொடங்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு படைத்தளபதியாக இருந்த கர்னல் பேன்கோர்ட் அப்படிங்கிறவர் சுட்டு கொல்லப்படுறாரு. அடுத்தது 40. வேலூர் கோட்டைக்கு வெளியே இருந்ததால் தப்பிய மேஜர் கூட்ஸ் புரட்சி பற்றிய தகவலை ஆற்காட்டில் இருந்த எந்த ஆங்கிலேய குதிரைப்படை தளபதிக்கு அவசரமாக அனுப்பினார்? கர்னல் கில்லஸ்பி அவர்களுக்கு. கோட்டைக்குள்ளே துப்பாக்கிச்சூடு நடந்தபோது தப்பிய மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறாருனா 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆற்காட்டு குதிரைப்படை தளபதியான கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாரு. கில்லஸ்பி என்ன பண்ணுறாரு? பெரும்படையோட வேலூர் கோட்டைக்கு வராரு.
வேலூர் புரட்சியை மிக குறுகிய காலத்தில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய கில்லஸ்பிக்கு பிரிட்டிஷ் அரசு வழங்கிய வெகுமதி தொகை எவ்வளவு? கில்லஸ்பிக்கு வெகுமதினா 7000 பகோடாக்கள் கொடுக்குறாங்க. அதாவது கோட்டையோட கதவுகளை பீரங்கியால் தகர்த்து உள்ளே போய் 800 இந்திய வீரர்களை கொன்னுட்டு ரொம்ப கம்மியான நேரத்திலேயே அதை ஒடுக்குறார். அதனால் அவருக்கு ஒரு போனஸாக கொடுக்குறாங்க. வேலூர் புரட்சி முற்றிலும் ஒடுக்கப்பட்ட பின்னர் திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் அனைவரும் வேலூரிலிருந்து எங்கு நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர்? கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்படுவாங்க. கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்படுவாங்க. ஸோ அதாவது வேலூர் புரட்சிக்கு திப்புவின் மகன்களே பின்னணியாக இருந்திருக்கலாம் அப்படின்னுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்கள நாடு கடத்துவாங்க. கல்கத்தாவுக்கு நாடு கடத்தி வைப்பாங்க. ஸோ அடுத்தது சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வருவார். 1806 வேலூர் புரட்சியை 1857 பெரும் புரட்சியின் முன்னோடி என்று வர்ணித்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் யாரு? வி.டி. சாவர்கர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவரை இந்தியாவோட முன்னணி விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். விநாயக தாமோதர் சாவர்கர். ஓகேங்களா? அடுத்தவனா பாஞ்சாலங்குறிச்சியின் வீர சரித்திரத்தை விவரிக்கும் கட்டபொம்மன் கதை பாடல் என்ற போன்ற நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து வெளியிட்ட தமிழ் அறிஞர் யார்? வானாமலை அவர்கள் தான். சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்களில் பெரிய மருது என்பவரின் மற்றொரு பெயர் என்ன? வெள்ளை மருது தான் அவருடைய பேர். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் முற்றுகையின் போது மேஜர் பானர்மேனுக்கு படை உதவி மற்றும் உளவு தகவலை கொடுத்து கட்டபொம்மனுக்கு எதிராக செயல்பட்ட பாளையம் எது? எட்டயபுரம். புலித்தேவரின் தளபதிகளில் ஒருவரான ஒண்டி வீரன் என்பவர் ஆங்கிலேய படைகளுக்கு தனியாக புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர். அவர் யாருடைய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினார்? புலித்தேவரோட படைக்கு தலைமை தாங்குவார். புலித்தேவர் படை அப்படிங்கிறது அந்த புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை தாங்குவார். ஒரு போரில் இவரோட கை துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால் ரொம்ப வருத்தப்படுவார். ஒண்டி வீரன் ஆங்கிலேய கோட்டைக்கு பல தகுதிகளை உருட்டியதற்காக கிடைத்த பரிசு அப்படின்னு இதை பெருமிதப்பட்டுப்பாராம். அதாவது போரில் நம்ம 10 பேரை கொன்னோம், அதுக்காக கை போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க அப்படிங்கிறாங்க. 1806 வேலூர் புரட்சியின் போது சீரோடியில் இருந்த எந்த சின்னத்தை அணிய இந்திய சிப்பாய்கள் மறுக்கிறாங்க அப்படின்னா, சிலுவை வடியிலான தொப்பி சின்னத்தை மறுக்கிறாங்க. அப்புறம் விலங்கு தோலினா, அதாவது பசு அல்லது பன்றியோட கொழுப்பு அல்லது தோல் ஒரு முத்திரை இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கிறிஸ்தவ சிலுவை மாதிரி அது இருந்ததால் அதை எதுக்குறாங்க. 1801 மருது சகோதரர் தூக்கிலிடப்பட்டதை தொடர்ந்து ஆங்கிலேயர்களால் இளவரசர் துரைசாமி உள்பட எத்தனை சிவகங்கை கிளர்ச்சியாளர்கள் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டாங்க, மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்கன்னா 72 பேர் நாடு கடத்தப்படுறாங்க. 1801 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. அப்புறம் கிளர்ச்சி ஆனால் முழுமையாக ஓயில் அங்கங்கே சண்டை நடக்கிறதால ஸோ இந்த தலைவர்கள்லாம், ஸோ அவங்களுக்கு கீழே அந்த தளபதிகள் மாதிரி இருந்தவங்கலாம் இருந்தால் பிரச்சனை தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மருதுவோட மகனான அந்த துரைசாமி உட்பட 72 கிளர்ச்சியாளர்களை பினாங்குக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே அனுப்புகிறாங்க. கட்டபொம்மன் தம்பியான ஊமதுரை என்பவரின் இயற்பெயர் என்ன? கட்டபொம்மனின் தம்பியான ஊமதுரையோட இயற்பெயர் குமாரசாமி அப்படிங்கிறது தான். ஸோ இவருக்கு அந்த பேசுகிறதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கும், திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஊமத்துறை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன, எப்போதும் போல தான் வீடியோ முடிஞ்சிருச்சு. எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை பண்ணி விட்டுடலாம் மக்களே. அதுக்கப்புறம் என்ன, எப்போதும் போல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.